கடும் ஏமாற்றத்தில் மனமுடைந்த நாமல் ராஜபக்ச. தமிழீழ விடுதலை புலிகளின் ஆயுதங்கள் தொடர்பில் அமெரிக்கா போட்டுக் கொடுத்த சம்பவம் அம்பலப்படுத்திய உதய கம்மன்பில. அக்குரைகொட சட்டத்தரணி கொலை சம்பவத்தில் கைதான இராணுவ அதிகாரியின் அதிர்ச்சி வாக்குமூலத்தால் பரபரப்பு. போதைப் பொருளோடு இருந்த சட்டத்தரணியால் ஆடிப்போன போலீசார். அர்ச்சுனா எம்பிக்கு சொந்த ஊர் மக்களே கடும் எதிர்ப்பு, கிழித்து தொங்கவிட்ட சம்பவம். எரிவாயு தட்டுப்பாட்டு தொடர்ந்தால் கோட்டபாயவின் நிலைமைதான் ஜனாதிபதி அனுரவுக்கும் ஏற்படும், எச்சரித்த சம்பிக்க ரணவக்க. மொரட்டுவை கடற்கரையில் 3 பெண்கள் செய்த மோசமான சம்பவம், இளம்பெண்ணின் சடலம் மீட்பு. சற்று முன் 8 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை. தொடர்ச்சியாக செய்திகளை தெளிவாகவும் விரிவாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் பெஸ்ட் அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கமெண்ட்ஸில் செய்திகள் தொடர்பில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம். லண்டன் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச ஆற்றவிருந்த உரை ரத்து செய்யப்பட்டுள்ளது. நாமலுக்கு கடும் ஏமாற்றத்தை கொடுத்துள்ளது. நாமலுக்கு எதிரான இந்த தீர்மானம் தமிழ் மாணவர்கள் மற்றும் பிரச்சார குழுவினரின் எதிர்ப்புகளை தொடர்ந்து எடுக்கப்பட்டுள்ளது. குறித்த நிகழ்வுகளில் மாணவர்களின் பங்கேற்பு குறையும் என்ற அடிப்படையில் குறித்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக ஆக்ஸ்போர்ட் ஒன்றிய தலைவர் கேதரிங் யாங் தெரிவித்துள்ளதோடு இதனூடாக ஒன்றியத்தின் நோக்கத்துக்கு பாதிப்பு ஏற்படும் எனவும் கவலை வெளியிட்டுள்ளார். மாற்று யோசனைகள் பரிசீலிக்கப்பட்ட போதிலும் மிகவும் பாதிக்கப்பட்டவர்கள் நேரடியாக பங்கேற்க இயலாமை மன்றத்தின் நோக்கத்தை குறைமதிப்புக்கு உட்படுத்தக்கூடும் என ஆக்ஸ்போர்ட் ஒன்றிய தலைவர் கவலை தெரிவித்திருந்தார். முன்னதாக லண்டன் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் நாமல் ராஜபக்ச ஆற்றியிருந்த உரையும் ரத்து செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சமூக ஊடகங்களில் பகிரப்பட்ட அறிக்கையில் ஒழுங்கமைக்கப்பட்ட அழுத்தம் விவாதங்கள் நடைபெறுவதை தடுத்தது தொடர்பில் ராஜபக்ச கடும் ஏமாற்றத்தை வெளிப்படுத்தியுள்ளதோடு எனது கருத்துக்களை கடுமையாக எதிர்ப்பவர்கள் உட்பட விமர்சகர்களோடு நேரடியாக ஈடுபடும் வாய்ப்பை நான் வரவேற்றிருந்தேன். மாறுபட்ட கண்ணோட்டங்கள் திறந்த உரையாடலில் சந்திக்கும் போதுதான் அர்த்தமுள்ள சமரசமும் முன்னேற்றமும் வெளிப்படும் என்றும் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளதோடு அந்த ஈடுபாட்டை மறுப்பது ஜனநாயகத்தை வலுப்படுத்தாது என்றும் விவாதத்தை பிரிவினையால் மாற்றுவதன் மூலம் அது அதனை பலவீனப்படுத்துகின்றது என்றும் தெரிவித்துள்ளார். பெண்ணொருவரின் சடலம் கொழும்பு மொரட்டுவை கொரலவெல்ல ஜூபிலி வீதி கடற்கரையில் கரையொதுங்கியுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சடலமாக மீட்கப்பட்டவர் மொரட்டுவை கொரலவெல்ல பகுதியைச் சேர்ந்த 34 வயதுடைய பெண் என அடையாளம் காணப்பட்டுள்ளதோடு சம்பவம் தொடர்பில் மொரட்டுவை போலீசார் விசாரணைகளை வேகப்படுத்தியுள்ளதுடன் உயிரிழந்த பெண்ணோடு தனிப்பட்ட தகராறில் ஈடுபட்ட 3 பெண்கள் போலீசாரினால் இப்பொழுது கைது செய்யப்பட்டுள்ளனர். பெண்ணின் மரணம் குறித்து கைது செய்யப்பட்ட பெண்களிடம் வாக்குமூலங்கள் பெறப்பட்டு வருகின்றது. தனிப்பட்ட கோபத்தினால் இந்த மரணம் நிகழ்ந்ததா அல்லது கடலில் குதித்து தற்கொலை செய்து கொண்டாரா என்பது குறித்து உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னரே உறுதிப்படுத்தப்படும் என போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். தமிழீழ விடுதலை புலிகளுக்கு எதிரான இறுதிப் போரின் ஆரம்பத்தில் அமெரிக்காவின் உளவு பிரிவான சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி அவர்களின் உதவிகளே தமிழீழ விடுதலை புலிகள் தோல்வியடைய பிரதான காரணம் என முன்னாள் அமைச்சர் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். அண்மையில் சரத் பொன்சேகா இறுதிப் போர் குறித்து வெளியிட்ட கருத்துக்கு எதிர்கருத்து வெளியிடும் போது இதனை தெரிவித்துள்ளதோடு ஈழப்போரின் இறுதி நேரத்தில் ஆரம்பத்தில் வெளிநாடுகள் போருக்கு உதவிகளை வழங்கியது. அதன்பின் அவர்கள் பேச்சுவார்த்தை மேசைக்கு வருவார்கள் என நம்பினார்கள். விடுதலை புலிகளுக்கு சொந்தமான 3 மிதக்கும் ஆயுத களஞ்சிய சாலை இந்தோனேசியாவுக்கு அருகிலுள்ள கடற்பரப்பில் இருந்தது. அது குறித்து அமெரிக்காவின் சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி இலங்கைக்கு தகவல்களை வழங்கியுள்ளது. அதை இல்லாமலாக்கிய பின்னரே விடுதலை புலிகளின் ஆயுத விநியோகம் நிறுத்தப்பட்டதுடன் தோல்விக்கு அதுதான் வழிவகுத்தது என தான் நம்புவதாக அவர் தெரிவித்துள்ளார். அண்மையில் அக்குரைகொட பகுதியில் சட்டத்தரணி ஒருவரும் அவரது மனைவியும் துப்பாக்கியால் சுட்டுக்கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் விசாரணைகளில் பல திடுக்கிடும் உண்மைகள் வெளிவந்துள்ளது. ஹோமாகம குற்றத்தடுப்பு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் சம்பவம் குறித்து நீண்டகாலமாக தேடப்பட்டு வந்த முக்கிய துப்பாக்கிதாரி அம்பலாங்குட பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டதை அடுத்து கைது செய்யப்பட்ட நபர் ஒரு முன்னாள் இராணுவ அதிகாரி என்பதோடு மேலதிக விசாரணைகளுக்காக அவர் மேல் மாகாண தெற்கு குற்ற விசாரணை பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். வெளிநாட்டில் தலைமறைவாக இருக்கும் கரந்தனிய சுத்தா என்பவரே கொலையின் பின்னணியில் மூளையாக செயற்பட்டுள்ளார் என்றும் கரந்தனிய சுத்தாவிற்கும் குறித்த சட்டத்தரணிக்கும் இடையே ஏற்பட்ட தனிப்பட்ட விரோதமே இந்த படுகொலைக்கு காரணமாக அமைந்துள்ளது என்றும் விசாரணையில் உறுதியாகியுள்ளது. சந்தேக நபர் கொடுத்துள்ள வாக்குமூலத்தின்படி தன்னை பற்றிய ரகசிய தகவல்கள் மற்றும் கடவுச்சீட்டு விவரங்கள் குறித்து சட்டத்தரணியிடம் இருப்பதாகவும் அவர் அந்த தகவல்களை லொகோபேட்டி என்பவரிடம் வழங்கி தன்னை இலங்கைக்கு நாடு கடத்த முயற்சிப்பதாகவும் கரந்தனிய சுத்தா நினைத்து சட்டத்தரணியை மட்டுமல்லாது அவரது மனைவியையும் சேர்த்து கொள்ளுமாறு
செய்யுமாறு அவர் துப்பாக்கிதாரிகளுக்கு கட்டளையிட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. கொலை சம்பவத்துக்கு முன்னைய நாளில் கொட்டிக்காவத்தையில் ஒரு வீட்டில் வைத்து கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட T-56 மற்றும் ரிவால்வர் ஆகிய ஆயுதங்களை சோதித்து பார்த்துள்ளனர். தப்பியோடிய குற்றவாளி ஒரு கோழி பண்ணை மற்றும் கருவா தோட்டம் ஒன்றில் காவலாளியாக பணியாற்றி வந்த நிலையில் கைதாகியுள்ளார். இவருக்கு புகலிடம் கொடுத்த நபர் தற்போது தப்பியோடியுள்ளதோடு அவரது உந்துருளியை காவல்துறை கைப்பற்றியுள்ளது. இப்பொழுது கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் ராணுவ அதிகாரிக்கு அவர் பணியில் இருந்த கால பகுதியில் கரந்தனிய சுத்தாவின் அறிமுகம் கிடைத்துள்ளதும் உறுதியாகியுள்ளது. கைது செய்யப்பட்ட முன்னாள் ராணுவ அதிகாரி முன்னதாக ஒரு குற்றத்திற்காக 1 வருடம் சிறையில் இருந்த நேரம் அவரை பிணையில் எடுப்பதற்கான பணத்தை கரந்தனிய சுத்தா கொடுத்துள்ளதோடு அந்த உதவிக்கு நன்றி கடனாகவே இந்த கொலையை செய்ய இவர் சம்மதித்துள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. அரசாங்கம் இப்பொழுது இருக்கும் எரிவாயு பிரச்சினைக்கு உடனடி தீர்வு காண வேண்டும். இல்லாவிட்டால் கோட்டபாய ராஜபக்சவுக்கு உண்டான கதியே ஜனாதிபதி அனுரவுக்கும் ஏற்படும் என ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவர் பாட்டலி சம்பிக்க ரணவக்க எச்சரித்துள்ளார். தற்போது எரிவாயு சிலிண்டர் விநியோகத்தில் பிரச்சினை ஏற்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் ஆட்சியில் புதிய நிறுவனத்துக்கு எரிவாயு விநியோகத்துக்கான விலை மனு வழங்கப்பட்டது. 2022 ஆண்டு கால பகுதியில் ஏற்பட்ட எரிவாயு விநியோக தட்டுப்பாட்டுடன் எரிவாயு சிலிண்டர்களும் பல வெடித்துள்ளது. பலர் உயிரிழந்துள்ளார்கள், பலர் காயமடைந்தார்கள். இந்த சம்பவம் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கம் எந்த விசாரணைகளையும் செய்யவில்லை. இந்த அரசாங்கமும் அதற்கு எவ்வித விசாரணைகளையும் மேற்கொள்ளவில்லை. இந்த அரசு எரிவாயு விநியோகத்துக்கான பொறுப்பை பிரித்தானிய நிறுவனத்துக்கு வழங்கியுள்ளது. குறைவான விலைக்கு எரிவாயு கொள்வனவுக்கு விலை மனு கோரல் செய்யப்பட்டாலும் எரிவாயு விநியோகத்தில் தொழில்நுட்ப பிரச்சனைகள் உள்ளது. அரசாங்கம் அந்த பிரச்சனைக்கு உடனடி தீர்வு காண வேண்டும். இல்லையேல் கோட்டபாய ராஜபக்சவுக்கு ஏற்பட்ட நிலைதான் உண்டாகும். அரசாங்கம் பௌத்த மதத்துக்கு எதிராகவே செயற்படுகின்றது. ஏனைய மதங்களுக்கு சிறப்பு சலுகை வழங்குகின்றது. அருட்தந்தையை தாக்கிய போலீசார் பதவி நீக்கப்பட்டார்கள். ஆனால் திருகோணமலை புத்தர் சிலை விவகாரத்தில் பௌத்த பிக்குகளை தாக்கிய போலீசாருக்கு எதிராக எவ்வித நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை. ஜனாதிபதி உட்பட அரசாங்கத்தின் பெரும்பாலான உறுப்பினர்கள் மத கொள்கையற்ற வகையில் வேலை செய்கின்றார்கள். இதனால் இவர்கள் பௌத்த மதத்தின் கொள்கைகளுக்கு முன்னுரிமை அளிப்பதில்லை. இது முற்றிலும் தவறானது என்றும் தெரிவித்துள்ளார். சாஞ்சியாராச்சி மாவட்ட பகுதியில் பாழடைந்த கட்டடம் ஒன்றில் வைத்து சட்டத்தரணி ஒருவர் ஐஸ் ரக போதைப் பொருளோடு கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் 54 வயதுடைய கழுபோவில்ல சரணங்கர வீதியை சேர்ந்தவர் என தெரிய வந்துள்ளது. சட்டத்தரணியாக 1996 ஆண்டு பதவியேற்ற இவர் புதுக்கடை நீதவான் நீதிமன்றம் மற்றும் மேல் நீதிமன்றத்தில் பணியாற்றி வருபவர் என்பதும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மாளிகாகந்த நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து எதிர்வரும் 26 தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நுகர்வோரை ஏமாற்றி எரிவாயு விநியோகத்தை முன்னெடுக்க தவறினால் லேப் நிறுவனத்துக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என உணவு பாதுகாப்பு அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளதோடு 3 லட்சம் லிட்ரோ எரிவாயு கொள்கலன்களை இன்று சந்தைக்கு விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 25 தேதி 3900 மெட்ரிக் டன் எரிவாயுவை கொண்ட கப்பல் ஒன்றும் எதிர்வரும் 28 தேதி 3700 மெட்ரிக் டன் எரிவாயுவை கொண்ட மற்றொரு கப்பலும் நாட்டுக்கு வரவுள்ளதோடு இன்று முதல் 3 லட்சம் எரிவாயு கொள்கலன்களை விநியோகிக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். லேப் எரிவாயு விநியோகம் தொடர்ந்தும் மந்த கதியில் இருந்தால் அந்த நுகர்வோர் லிட்ரோ எரிவாயுவுக்கு மாறுவதற்கு வாய்ப்பு அளிக்கப்படும் என்றும் அவர்களுக்கு தேவையான எரிவாயு தேவையை பூர்த்தி செய்ய லிட்ரோ நிறுவனம் தயாராக இருப்பதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். கொழும்பில் போதைப்பொருள் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த தனது காதலனை சந்திக்க சென்ற காதலியும் இப்பொழுது கைது செய்யப்பட்டுள்ளார். நேற்று மதியம் போதைப்பொருள் கலந்த பால் தேநீர் கொடுக்க முயன்ற போது பிலியந்தலை போலீசாரால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். தனது காதலனுக்கு கொடுப்பதற்காக அவர் கொண்டு வந்த பானிலும் போதைப்பொருள் மாத்திரைகள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது. பொல்கசோவிட்டவை சேர்ந்த சந்தேக நபரான காதலன் போதைப்பொருள் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படுவதற்கு போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் சந்தேக நபரான இளைஞனை சந்தித்த போது போதைப்பொருள் குற்றச்சாட்டில் காதலியும் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார். சிறிது நேரம் அந்த இளைஞனோடு பேசிய பெண் போலீஸ் நிலைய அதிகாரிகளின் அனுமதியோடு வெளியேறி பால் தேநீர் அடங்கிய சிறிய பையுடன் போலீஸ் நிலையத்துக்கு திரும்பியுள்ளார். இதன்போது கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் போலீஸ் அதிகாரி பெண் கொண்டு வந்த பால் தேநீர் மற்றும் பானை பரிசோதனைக்கு உட்படுத்தியுள்ளார். இதன்போது போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து அவர் கைது செய்யப்பட்டதோடு சந்தேக நபரான பெண் கழுவோவில பகுதியை சேர்ந்தவர் என்பதும் தெரிய வந்துள்ளது.
நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவின் துப்புரவு செய்யப்படாத காணிகளால் தங்களுக்கு அச்சுறுத்தல் உண்டாகியுள்ளதாக அவரது பிறந்த ஊரான பெரிய விளான் மக்கள் பாரிய எதிர்ப்பு போராட்டம் ஒன்றில் குதித்துள்ளனர். தமக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டிய ஒரு மக்கள் பிரதிநிதியே தனது சொந்த காணியை பராமரிக்காமல் பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிப்பதாக அவர்கள் விசனம் வெளியிட்டுள்ளதோடு குறித்த காணிக்குள் விஷப்பாம்புகள் பெருகியுள்ளதோடு இவை அருகிலுள்ள வீடுகள், கடைகள் மற்றும் வீதிகளுக்குள் புகுவதால் மக்கள் அச்சமடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். உள்ளூராட்சி சபை தேர்தல் மற்றும் மாகாண சபை தேர்தல் ஆகியவற்றுக்கு பரீட்சை வைத்து அதில் சித்தி பெறுபவர்களையே போட்டியிட அனுமதிக்க வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா கூறுகின்றார். அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். அதுபோல நாங்களும் ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றோம். அதாவது இனிமேல் நடைபெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் மனநிலை குறித்து பரீட்சித்து அவர்கள் மனநலம் பாதிக்கப்படாமல் ஆரோக்கியமாகத்தான் இருக்கின்றார்களா என பரீட்சித்த பின்னரே தேர்தலில் போட்டியிட அனுமதிக்க வேண்டும் என கோரிக்கை முன்வைக்கின்றோம் என்றும் இதை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. கண்டி, மாத்தளை மாவட்டங்களில் சில பிரதேச செயலக பிரிவுகளுக்கு மண்சரிவு அபாய சிவப்பு எச்சரிக்கை நீட்டிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு 8 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட 2ஆம் நிலை மண்சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்வதாகவும் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளதோடு சோமாவதிய வீதி தவிர்ந்த ஏனைய அனைத்து பிரதான வீதிகளிலும் போக்குவரத்து வழமைக்கு திரும்பியுள்ளது. பரீட்சை திணைக்களத்துடன் இணைந்து அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் ஒரு ஒருங்கிணைந்த அவசர கால திட்டத்தை முன்னெடுத்துள்ளது. மாணவர்களை பரீட்சை நிலையங்களுக்கு பாதுகாப்பாக அழைத்து செல்லவும் எந்தவித இடையூறுமின்றி பரீட்சைகளை நடத்தவும் அதிகாரிகள் தயார் நிலையில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.